வெல்கம் டு வெஸ்ட்புட் தமிழ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கோவில் ஸ்டைலில் குக்கரில் எப்படி சக்கரை பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. நம்ம இப்போது கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம், பச்சரிசி. 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரிசி எடுத்த இதே டம்ளரில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கிளாஸ் ஊற்றியாச்சு. 4வது கிளாஸ் இதில் நம்ம கொஞ்சோண்டு நெய் ஊற்றி குக்கரை மூடிக்கலாம். 4 விசில் வரவும் இறக்கிக்கலாம். குக்கர் விசிலேருந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கிணத்துல இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் சக்கரை எடுத்துருக்கோம், பிடிச்சி வச்ச வெல்லம். அதுக்கு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம் கரைஞ்சிடுச்சு, பாகு பதம் தேவையில்லை. இதை அப்படியே நம்ம குக்கர் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதில் வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நம்ம இப்போ கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கோம். அதில் நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அதில் நம்ம திராட்சையும் போட்டுக்கலாம். நம்ம முந்திரி திராட்சை சக்கரை பொங்கலில் கொட்டியாச்சு. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம 4-5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. நம்ம கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.